சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஒரு நபர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசால் கலைஞர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் என்று பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஜீன் ஆரோக்யா யோஜனா திட்டத்துடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர் சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் உடனடியாக காப்பீடு அட்டை பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீடு உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிறைய பேர் பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தில் தமிழக அரசின் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிக்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 1.20 லட்சமாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் காப்பீடு திட்டத்திற்கு ஆண்டு வருமான வரம்பு இல்லை. இத்திட்டத்தில் சேர்வதற்கு ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையின் நகல், வருமான சான்றிதழ் ஆகியவை தேவைப்படும். பயனாளிகள் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள உறுப்பினர் சேர்க்கை மையத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இதற்கான காப்பீடு அட்டையை எளிதாக பெறலாம். இதுபோன்ற சூழலில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒரு நபர் ரேஷன் அட்டைதாரருக்கு அரசு காப்பீடு அட்டை இல்லை என்றாலும் தீவிர சிகிச்சை வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏனெனில் ஒரு நபர் ரேஷன் அட்டைதாரர்களிடம் காப்பீடு அட்டை இல்லாமல் போக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே ஆதரவற்றவர்களாக இருக்கும் அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வரும்போது காலதாமதம் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது. இது பயனாளிகள் நிம்மதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கும் வேணுமா? அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 5000 ரூபாய் வரை பென்ஷன் கிடைக்கும். அதை வாங்குவது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 60 வயது வரை பங்களிப்பு வழங்கப்பட்டு முதுமை காலத்தில் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்கள் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை ஓய்வூதியம் பெறலாம். ஒரு பயனாளி பெறும் ஓய்வூதிய தொகை தனிநபரின் பங்களிப்புகளை பொறுத்தது. 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைய நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க நீங்கள் வங்கிக்கு சென்று படிவத்தை நிரப்ப வேண்டும். அதே நேரம்
நெட் பேங்கிங் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதற்கு நீங்கள் நெட் பேங்கிங்கில் உள்நுழைந்து ஏபிஒய் ஆப்ஷனை தேட வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் உங்கள் விவரங்களை நிரப்பிய பிறகு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதில் ஆட்டோ டெபிட் வசதியை அங்கீகரிப்பது நல்லது. இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் பிரீமியம் உங்கள் கணக்கிலிருந்து தானாகவே கழிக்கப்படும். மிக முக்கியமான படிவத்தில் நாமினி விவரங்களை வழங்க வேண்டும். விண்ணப்பிப்பது எப்படி? முதலில் www.enps.nsdl.com ENPS அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் HTML என்ற வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து நீங்கள் அடல் பென்ஷன் யோஜனா ஆப்ஷனுக்கு சென்று ஏபிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். புதிய பதிவு படிவத்தை நிரப்பி கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். படிவத்தை நிரப்பி முழுமையான நிலுவையில் உள்ள பதிவில் முழு விவரங்களையும் நிரப்புவதன் மூலம் கேஒய்சி நிரப்ப வேண்டும். இதற்கு பிறகு ஒரு ஒப்புதல் எண் உருவாக்கப்படும். 60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தவணைகளை எவ்வாறு செலுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதில் மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டுதோறும் செலுத்தும் விருப்பம் இருக்கும். அதற்கு பிறகு பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை சரியாக நிரப்ப வேண்டும். இந்த செயல்முறையை முடித்த பிறகு NSDL வலைத்தளத்தில் இசைன் ஆப்ஷனை அடைவீர்கள். அடுத்து ஆதார் ஓடிபி நம்பரை சரிபார்த்த பிறகு நீங்கள் இந்த திட்டத்துடன் இணைக்கப்படுவீர்கள். இத்திட்டத்தில் இணைய பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை போன்ற வயது சான்று தேவைப்படும். அதேபோல இந்திய குடியுரிமை சான்றிதழ், வங்கி கணக்கு எண் மற்றும் கிளை விவரங்களை வழங்க வேண்டும். ஆதார் கார்டு மிக முக்கியமான தேவைப்படும். இவை அனைத்தும் இருந்தால் மிக எளிதாக விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.